ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்து தான் பார்க்க போகிறோம். நமக்கு அமௌண்ட் வர கொடுத்துருக்காங்க ஆனர் ஸ்கோர் இதுக்காக. நம்ம வளவல்ல பேசாமல் சேனல் உள்ள போயிடுச்சு. சரி, வீடியோ உள்ள போயிடலாம். நான் உங்கள் ஸ்டீல் பேர்ட் எஸ்எம் மாதேஷ். இது பண்டில் வேறு எப்படி எடுக்குது தெரில. யாரோ எடுத்தீங்கன்னா டிப்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து இன்னும் நம்ம முன்னேறணும். என்னோடய ஐடியா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து என்னோடய ஐடியெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. வேறு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறதாலும் கொடுத்துவாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த ரெண்டு வாயில் வரல, அதை விடுங்க. நம்ம வந்து இப்போ எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். எல்லோரும் கிறிஸ்மஸுக்கு வந்து சாண்டா கிளாஸ் துப்பி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் வாங்கலை. எனக்கு எதோ கிஃப்ட் அனுப்பினாலும் அந்த கிறிஸ்மஸ் செட்லைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் மைன்கிராஃப்ட் பார்ட் 2 போட்டால் நல்லா இருக்கும். போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் மைன்கிராஃப்ட்டுக்கே கொஞ்சம் தான் வியூஸ் வந்துச்சு. நிறைய பேர் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. மைன்கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா, நான் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்டில் ஆர்ட் போடுங்க. அதே மாதிரி தான் எல்லா வீடியோ வச்சுக்குவோம். கமெண்டில் நான் எந்த வீடியோ உங்களெலாம் பிடிச்சிருக்கோ அதுக்கு கமெண்ட் ஆர்ட் மட்டும் போடுங்க. போட்டுவிடுங்க. யாரும் தவறு விட்டுறாதீங்க. நான் கஷ்டப்பட்டு ஆடு ஒரு பண்ணி எஃபர்ட் பண்ணி பண்ணுறேன். மற்றவங்க தான் பண்ணுறாங்க, நான் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது? இப்போ வந்து வேறு எனக்கு பிச்சு அறுபத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது இல்லாமல் நம்ம சேனலில் ரோப்ளாக்ஸ் கேம் போடலான்னு இருக்கோம். அதனடா ஆமாடா, அந்த டாடி சென்சன் கேம்லாம் அதுக்கப்புறம் போட போகிறோம். இன்னும் நீங்களும் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி போலீஸ் கேம் சரி வாங்க. நம்ம அதுக்குள்ளேயே ஒரு ரவுண்டு பேசிட்டான். நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க நீங்கள். நம்ம அடிக்கிற அடி, ஆனால் நம்ம அடிக்கிறதுக்குள்ளே எனிமி தான் முடிச்சு விட்டு போயிடலாம். நம்ம கையில் யூஎம்பி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம தான் இங்கே எடுத்து ஃப்ரீ ஃபயர் பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ் ரேங்க் புஷ் பார்ட் 1 பிஆர் ரேங்க் புஷ்ஷும் போட போகிறேன். நான் பார்த்தா நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் போட போகிறேன். இது எங்களுக்கு அதுதான் முடிஞ்ச ஆஃபர் லீவ் வரப்போகுது. அந்த ஆஃபர் லீவில் நான் வீடியோஸ் ஃப்ரீ ஃபயர் பிஆர் ரேங்க் புஷ் போடுறேன். ரேங்க் புஷ் 2, அதாவது ரேங்க் புஷ் 2 டைமண்ட் போடுறேன். டைமண்ட் தானே ஹீரோய்க்கான மாதிரி வர முடியும். அதான் எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் தான் அதிகமாக போகுது, லைக்லாம் போக மாட்டேங்குது. நானே தான் நீங்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுக்கிறேன். நிறைய பேர் லைக்லாம் போடுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம். அப்போ தான் இதுவாக இருக்கும். ரவுண்ட் 3 நம்ம ஒரு ரவுண்டு ஜெயிச்சாச்சு காய்ஸ், ஜெயிச்சாச்சு. நம்ம செஸ் கேம் வர எப்படி விளாட்றதுன்னு சொல்லி தர போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆமாம் காய்ஸ், என் ஃப்ரெண்ட் சொல்கிறான் நம்ம செஸ் கேம் வந்து எப்படி விளாட்றதுன்னு சொல்லி தர போகிறோம் இன்னொரு வீடியோவில். அப்புறம் நம்ம கார் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவோம் பாருங்கள். கார் டோர்னமெண்ட்னா நீங்கள் அந்த கார் டோர்னமெண்ட் வச்சுக்காதீங்க. இந்த பெட் வச்சு விளாட்றதில்ல. நம்மலாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் விளாடுவோம். பெட் வச்சு விளாட்றதுனா நம்ம காலத்துக்குமே விளாட மாட்டோம். நம்மளாம் நல்ல பசங்க இல்லை, அதனால நம்மளாம் பெட்டுன்றது வாயில் வராது. நம்ம அதே மாதிரி செஸ்ஸும் அப்படித்தாங்க. கோலி வந்து சில பேருக்கு விளையாட தெரியாமல் இருக்கலாம், அதையும் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஏதோ ஒன்று அனுப்பி விட்ருக்கான் டீல் பண்ணுறதுக்கு. அவன் ரவுண்டு முடிச்சு
இந்த வாட்டி நம்ம தாங்க ஜெயிச்சிருக்கோம் இந்த ரவுண்டு. ரவுண்ட் 4. க்ளோ என்ஹான்ஸ் பண்ணியாச்சு. இந்த என்ஹான்ஸ் ஹேமர் வந்துச்சுங்க, நல்ல வேலை வந்துச்சுங்க. என்ஹான்ஸ் ஹேமரு சூப்பராக இருக்குது, ரொம்ப உதவியாக இருக்குது. நீங்கள் என்ன போய் விளையாடலாம், விளையாடி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் விளாடணும். ஏன்னா பசங்கள்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் கூட ஏற்ற மாதிரி எப்படி இது மாதிரி அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஜுமான்ஜி கேம்ஸ்லாம் போட போகிறோம். ஜுமான்ஜி கேமு, அப்புறம் என்ன கேமு, ரோப்ளாக்ஸு இதெல்லாம் போட போகிறோம். கிராணி முக்கியமாக போட போகிறோம். கிராணி கேமு, நிறைய ஆர்என் கேம்ஸ்லாம் போட போகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி தான் கேமிங் சேனல் போட்டிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் விட்டு தான் போடுறோம். ஏன்னு தெரில, வியூஸ் கம்மியாக போகுது கைஸ். வீடியோ பார்ட் 1 தான் வியூஸ் அதிகமாக போச்சு பாருங்கள். சொல்கிறதுக்குள்ளே வாய்முறத்துக்குள்ளே ஒரு ஹெட்ஷாட் ஆகிடுச்சு. ஒரு ஹெட்ஷாட் அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹெட்ஷாட் போட்டானுங்க. ஓசிக்கில் ஒன்று ஸ்டார்ட் கூட ஹெட்ஷாட் எடுத்து தரமாக வச்சு போடுறேன். அதான் யூஎஃப் இன்னொரு ஹெட்ஷாட்டு. யூஎஃப்னாலே நமக்கு ஹெட்ஷாட் தரமாக தான் இருக்கும். பேசிக்கிறோம் காய்ஸ். என்னோடய ஃப்ரெண்டு பேர் தான் ராகவ். அவன் இதை பேச போகிறானா கேளுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேட்டீங்களா? நாங்கள் ரோப்ளாக்ஸ் வீடியோ போட போகிறோம். சண்டே நாங்கள் ரோப்ளாக்ஸ் வீடியோ போட போகிறோம், மறக்காமல் பாருங்கள். சண்டே நாங்கள் ரோப்ளாக்ஸ் வீடியோ போட போகிறோம், மறக்காமல் பாருங்கள். ஆமாங்க காய்ஸ், நம்ம சண்டே ரோப்ளாக்ஸ் கேம் போட போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளோட இது வச்சுருக்கோம், டைம் டேபிள். சண்டே ரோப்ளாக்ஸ் கேம் போடலாம் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம டைம் டேபிள் போட்டு சேனலை பெருசாக்க போகிறோம். நம்மளோட ஐடி பார்த்துக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. தீனா பிரசாத் மை ஃப்ரெண்டோட கேமிங் சேனல் நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். என்னோட தீனா பிரசாத்ன்ற ஃப்ரெண்டுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணணும். இதே மாதிரி யஷ்வந்த் நண்பா உனக்கு வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். என்னோட ஃப்ரெண்டு தான் தஹீம் ஃபர்ஹான், அவனுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணலன்னா எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எக்ஸாமில் ஜஸ்ட் பாஸ் கூட ஆக மாட்டேங்க. ஷேர் பண்ணலன்னா ஒரு மார்க் கூட எழுத மாட்டேங்க. நான் வாய் வச்ச வரை படிச்சிடும். அன்றைக்கி கூட தான் அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஸ்கூலில் சயின்ஸ் மேம் வர மாட்டாங்கன்னு சொன்னேன். வரல. அதனால தான் போட்டு விடுங்க, என்னோடய வாய் படிச்சிட போகுது. அதான் நான் சொல்லணும். எமௌண்ட் பாருங்கள், எமௌண்ட் நம்மகிட்ட 3 எமௌண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து வரணும். இந்த ரீஜன்லாம் எப்போ புஷ் பண்ணுறது, இன்னும் ஒரு ரொம்ப நாள் போகும். நாம் இன்னும் 1 டாப் அடிக்குதுங்க. நம்ம ரொம்ப வாட்டி அடிச்சதில்லை, அதனால ட்ரைனிங் சார் கொஞ்சம் தான் போயிருக்கோம். ட்ரைனிங் போய் பண்ணோம். இல்லை டச் டவுன் பண்ணியாச்சு. ஐயோ அடிக்கிறானே. போடுங்க கைஸ், நம்ம இவ்வளோ இடத்துல அடிச்சோம் போயாக. சரி கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். நான் உங்கள் எஸ் மாதேஷ்.